உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்க 2 பேரை ஒன்னா சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு சொல்லியும் ஏன் இப்படி பண்றாங்க? அருள், அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா அது வந்துப்பா, ஏற்கனவே அவரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா எங்கேயுமே விட மாட்டாரு. அருள், உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். என்னாச்சு சொல்லு. காரு டயரு நட்டு கழண்டுச்சு மாமா. ஐயோ, நம்ம சொல்ல வேண்டாம் நினைச்சோம், இவ சொல்லிட்டாளே. நட்டு கழண்டுச்சா? ஆமா மாமா, கொஞ்சம் விட்டிருந்தா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். நல்ல வேலை எங்களுக்கு எதுவும் ஆகல. உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். உன்னை இப்படி வெளியில வரக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் இப்படி பண்றீங்க? 2 பேரும் படிச்சிருக்கீங்கல்ல, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி 2 பேரும் இந்த மாதிரி வெளியில எங்கேயும் சேர்ந்து போகாதீங்க சொல்லிட்டேன். நந்தினி, இப்போ உங்க அம்மாவுக்கு தெரியாம தானே வந்திருக்க. என்னம்மா பழக்கம் இது? அடுத்த வாட்டி நான் உன்னை இவன் கூட பார்த்தேன்னா உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அப்புறம் உன்னை கண்டிக்க வேண்டியதாயிடும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அப்படி நடக்க வச்சிடாத நந்தினி. உங்க அம்மா உன்னை ரொம்ப நம்பி இருக்கா. நந்தினி, ஏய் அப்பா, எதுக்குப்பா இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? நான் சொன்னதை மீறி நீங்க 2 பேரும் திரும்ப இப்படி பண்ணா நான் கோவப்படாம என்ன செய்ய முடியும்? அப்பா, நந்தினி மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான் அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அருள், இது ஒண்ணும் வெளிநாடெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத பார்த்தா ஊர்ல தப்பாதான் பேசுவாங்க. அதனால 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கங்க சொல்லிட்டேன். நந்தினி, நீ வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். அப்பா, நானே கொண்டு போய் விடுறேன்ப்பா. இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் 2 பேரும் ஒன்னா எங்கேயும் போகாதீங்கன்னு. திரும்ப நீ கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நந்தினி வா. அப்பா, நந்தினி வான்னு சொன்ன. நந்தினி பா, அப்பா ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரியலையே. நம்மளால நந்தினி வேற இப்ப திரும்ப திட்டு வாங்கிட்டாளே, இன்னும் கோவமா இருப்பாளே. இப்பதான் சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு வந்திருக்கோம். இப்ப என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.